காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ சீக்கிரமே இன்னொரு விலாகோட வந்துட்டேன். ஸோ எல்லாத்தையுமே வந்து பெங்களூர் வீட்டிலேருந்து ஷிஃப்ட் பண்ணி கொண்டு வந்தாச்சு. இது எல்லாத்தையுமே பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க. ஒரு சில பேக்கேஜிங்கில் நான் பயந்துருந்தேன், பட் அந்த மாதிரி எதுவுமே ஆகலை. நல்லா பக்காவாக பேக் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து அந்த வீட்டிலேருந்து காலி பண்ணும்போது, ஐயோ அந்த வீடு பயங்கர வெளிச்சமாக இருக்கும், பார்க்க போகிற வீடு அதே மாதிரி வெளிச்சமாக கிடைக்குமா அப்படின்னு டவுட்டில் தான் நாங்கள் வந்து வீடு பார்த்தோம். பட் லக்கீலி இந்த வீடு கிடச்சிது. நல்லா வெளிச்சமாகவே இருந்துச்சு. அண்ட் எனக்கு இந்த அட்டைப்பெட்டியெல்லாம் அப்படியே போட்டு வைக்க மனசு இல்லை. அதனால ஃபஸ்ட் டேவே நான் கிச்சன் செட் பண்ணிடணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணேன். பட் என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு வந்து அந்த பெங்களூர் வீட்டில் வந்து மாடுலர் கிச்சன் ஃபுல்லாகவே, இங்கே வந்து ஷெல்ஃப் தான் இருக்கும், மாடுலர் கிச்சன் கிடையாது. ஸோ நம்ம வந்து இப்படி புல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரேக் மாதிரி வரும்ல, அந்த மாதிரி கிடையாது. வெறும் ஷெல்ஃபு. பட் அதில் வந்து நம்ம பேப்பர் போட்டு வைக்கணும். பேப்பர் போடாமல் வச்சேன் அப்படின்னா ஆல்ரெடி நான் லைட்டாக ஒரு டேமேஜ் பண்ணிட்டேன். அப்படியே எடுத்து வச்சுட்டு ஓகே பேப்பர் வாங்கிட்டு வரணும், என்கிட்ட பேப்பரும் இல்லை, பேப்பர் வாங்கிட்டு வந்து அடுக்கிக்கலான்னு சொல்லிட்டு கிச்சன் பிளானை அப்படியே ட்ராப் பண்ணிட்டேன். இல்லைனா ஃபஸ்ட்டு வந்து கிச்சன் தான் அடுக்கியிருப்பேன். ஏன்னா கிச்சன் வந்து நம்ம ஏதாவது ஒரு பேசிக்காக ஒரு பால் காய்ச்சணும் அப்படின்னா கூட ஃபஸ்ட்டு கிச்சன் தான் தேவைப்படும். அண்ட் இங்கே இன்னொரு என்ன பிரச்சனை ஆகிடுச்சுன்னா, சோஃபா வந்து எங்களுக்கு ரொம்ப பெருசு. ஸோ ஸ்டெப்ஸ் வழியாக ஏற்ற முடியல. அதனால் பக்கத்தில் இருக்க கார்பெண்டரை கூப்பிட்டு இந்த ஹேண்டில்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க மேலே ஏற்றிட்டு வந்து திருப்பியும் வந்து எல்லாத்தையும் வந்து பின் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஒர்க் வேறு நடுவில் போயிட்டு இருந்துச்சு. அண்ட் அன்னைக்கே வந்து எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டுட்டோம் டிவி மாட்டுறதுக்கு. ஏன்னா பெரிய பெரிய ஐட்டம்ஸ் ஃபஸ்ட்டு செட் பண்ணிட்டோன்னா மீதி இருக்க ஐட்டம்ஸை வந்து அப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணோம். அண்ட் லக்கீலி அப்பா கூட இருந்ததுனால கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இந்த வேலையெல்லாம் தான் ஃபஸ்ட் டே வந்து பயங்கரமாக போச்சு எங்களுக்கு. வீடு பார்க்கவே மோசமாக இருக்குது. அண்ட் செகண்ட் டேலேருந்து நான் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டு ஆர்கனைசிங்கில் இறங்கிட்டேன். அண்ட் கிச்சனும் அப்போ தான் ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணி முடித்தேன். ஏன்னா அப்போ தான் நியூஸ் பேப்பர் வந்து கைக்கு கிடச்சிது. அண்ட் நாங்கள் வந்து ப்ரௌனி சாப்பிட்டுக்கிட்டே கொஞ்சம் அப்போ தான் வந்து டிவிலாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வேலண்டைன்ஸ் டே. ஸோ நான் வந்து முன்னாடியே வந்து சர்ப்ரைஸாக வந்து கொஞ்சம் ப்ரௌனிஸ் ஆர்டர் போட்டு வச்சுருந்தேன். எங்களுக்கு ஃபேவரட் ப்ரௌனி ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து தான் வாங்கியிருந்தோம். ஸோ இது வந்து ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். அவங்களோட பேஜ் வேணால் கீழே மென்ஷன் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். வீடு ஷிஃப்ட் பண்ண டே 1 அண்ட் டே 2 ரெண்டுமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சு. ஏன்னா கிச்சன் அடுக்க ரொம்ப டைம் ஆகிடுச்சு. தேர்ட் டேலேருந்து கொஞ்சம் வேலையை வந்து சீக்கிரமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னோடய வார்ட்ரோபெல்லாம் அடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வார்ட்ரோபோட டப்பாவே அவ்வளோ டப்பா இருந்துச்சு. ஸோ அதனால் அது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு அடுக்கணும். அண்ட் நான் முன்னாடியே இன்ஸ்டாகிராமில் சொல்லியிருந்தேன், ஒரு சில ட்ரெஸ்ஸஸ்லாம் நான் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தான் வந்து போட்டிருப்பேன். அது எல்லாத்தையும் வந்து ரீசேல் பண்ணலான் இருக்கேன். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் எனக்கு சொல்லுங்கள், நான் வந்து அதை போடுறேன் அப்படின்னு. நிறைய பேர் வந்து அக்கா ஆமாம் போடுங்க, மேபி ஹாஃப் ப்ரைஸ்க்கு கொடுத்தா நாங்கள் வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதில் கொஞ்சம் சாரீஸும் இன்க்ளூட் பண்ணலான் இருக்கேன். அந்த ட்ரெஸ் எல்லாம் கூட தனியாக எடுத்து வச்சுருந்தேன். மேபி அப்கமிங் டேஸில் இன்ஸ்டாவில் வந்து நான் ஸ்டோரிஸில் போடுறேன். நீங்கள் வேணும் அப்படின்னா செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அண்ட் நான் வந்து இப்போ சேல் பண்ண போகிற ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். அதுவும் இல்லாமல் வாஷ் பண்ணி தான் எல்லாமே வச்சுருக்கேன். ஸோ அதை பற்றி நீங்கள் வரி பண்ணிக்க வேணாம். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்ஸ்டா ஸ்டோரிஸில் போட ஆரம்பிக்கிறேன். இன்ஸ்டாகிராமில் நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் ஐடியும் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன். அங்கேயும் போய் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே ட்ரெஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா பெங்களூரில் இருக்க வீட்டில் வந்து அந்த கபோர்டோட டிசைனே வேறு மாதிரி இருக்கும். ட்ராஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் நான் என்னோடய ஜுவல்லரி, வாட்சஸ், அதுக்கப்புறம் இன்னர்ஸ் எல்லாம் தனியாக ஸ்டோர் பண்ணிப்பேன். பட் இங்கே வந்து அப்படி எதுவுமே கிடையாது. நம்மளாக தான் வந்து பார்ட்டிஷன் எடுத்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அண்ட் இந்த வீட்டில் பிடிச்ச ஸ்பேஸ் அப்படின்னா இந்த பால்கனி தான். இது வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்குது. நாங்கள் பெங்களூரில் இருந்த வீட்டில் வந்து பால்கனி வந்து வெளியே இருக்கும், வீட்டுக்கு வெளியே. பட் இது வீட்டுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறதுனால பீஸ்ஃபுல்லாக ப்ரைவசி வந்து ஃபீல் பண்ண முடியுது இந்த வீட்டில். பட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்துட்டு போகிற வழி, அதனால ப்ரைவசிலாம் இருக்காது. பீஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். பட் ஸ்டில் நம்ம வந்து ஓப்பனாக எதுவும் பேச முடியாது, அந்த மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்து இந்த ஸ்பேஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் டெய்லி இப்போ இந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆனதுலேருந்து காலையில் அண்ட் ஈவினிங் 2 வேலையும் வந்து டீ குடிக்கும் போதும் காஃபி குடிக்கும் போதும் இங்கே வந்து உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் டெய்லியும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் வந்து ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி தான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோ ஆல்ரெடி வந்து லைவில் இருக்கும். நீங்கள் இன்னும் செக் பண்ணலன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.
ஸோ ஒரு 3 டேஸ் வந்து ஒர்க் வந்து ஓரளவுக்கு ஸ்லோவாக தான் பண்ணேன். பட் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக எல்லாத்தையுமே முடிச்சிடணும்னு சொல்லிட்டு காலையிலேயே ஃப்ரெஷ் ஆகிட்டு நான் வந்து என்னோடய ஸ்கின் கேரை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பிளான் சாப்பிட்றனோ இல்லையோ இன்றைக்கி வீடு ஆர்கனைஸ் பண்ணியே ஆகணும்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா அகெயின் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து மால்தீவ்ஸ் போகிறாங்க. இவங்கள வச்சுக்கிட்டே எனக்கு நிறைய வேலை இந்த மாதிரி முன்னாடியே வந்து எல்லாத்தையுமே முடிக்கணும் அப்படின்னே தோணுது. ஏன்னா அவங்க மால்தீவ்ஸ் போயிட்டாங்கன்னா ஒரு 1 வீக் இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அப்படியே போட்டு வச்சேன்னா திருப்பி வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு மூடே இருக்காது. அதனால் இன்றைக்கி வந்து இதை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் செட் பண்ணிட்டேன் நான். ஆல்சோ என்னோடய ஸ்கின் கேரை வந்து நான் மாற்றிருக்கேன். பட் இதை நான் ரீல்ஸில் போட்டுட்டேன். பட் ஸ்டில் இஃப் யூ வாண்ட் எனக்கு சொல்லுங்கள். நான் வந்து டீட்டெயில்டாக வந்து ஒரு வீடியோ நான் போடுறேன். நேற்று வார்ட்ரோப் கொஞ்சம் அடுக்கி முடிச்சுட்டேன். இன்னும் சாரீஸ் அண்ட் என்னோடய டாப்ஸ் மட்டும் தான் பெண்டிங். பட் அது வந்து இன்னொரு ரூமில் வச்சுருக்கேன். பட் இந்த ரூம் ரொம்ப கிளம்ஸியாக இருந்தது. அது காரணமே ட்ரெஸ்ஸிங் டேபிள் அடுக்காது தான். நிறைய பிஆர் பேக்கேஜஸ்லாம் அப்படியே இருந்துச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி ட்ரெஸ்ஸிங் டேபிளை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வார்ட்ரோப் மூவ் ஆகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். மீன் வைல் வந்து இந்த புக் ஷெல்ஃபையும் வந்து அரேஞ்ச் பண்ணணும். அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா புக் ஷெல்ஃப் வந்து நாங்கள் இன்னொரு ரூமில் வச்சுருப்போம். அண்ட் நிறைய கபோர்ட் ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ்லாம் இருந்துச்சு. பட் இந்த வீட்டில் அந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்லாம் கிடையாது. பட் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணணும். இருக்கிறத வச்சு தான் ஆர்கனைஸ் பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஃபுல்லாக செம்ம டஸ்ட்டு. அதுவும் அந்த கலர் வந்து கொஞ்சம் டார்க் கலரில் இருக்கிறதுனால பயங்கர டஸ்ட்டு. ஸோ நான் ஆல்ரெடி கொஞ்சம் ஐட்டம்ஸ் அதில் டம்ப் பண்ணி வச்சுருந்தேன். அது எல்லாத்தையும் எடுத்து ஃபஸ்ட்டு கீழே வச்சுட்டு ஃபுல்லாக ஒரு வாட்டி லைட்டாக தண்ணி போட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக ஆயில் போட்டு தொடச்சிருந்தேன். இதை நான் மினி விலாகில் சொல்லியிருந்தேன். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. பார்க்கலான்னா செக் பண்ணி பாருங்கள். லைட்டாக துணியில் வந்து ஆயில் ஊற்றிட்டு அதை ஃபுல்லாக தொடச்சிட்டு ஸோ தட் அந்த ஷைனிங் எஃபெக்ட் இருக்கும் அப்படின்றதுக்காக. எனக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிளே பத்தாது. அந்த அளவுக்கு ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஏன்னா நிறைய பிஆர் பேக்கேஜஸ்லாம் வரும். அதனால் ட்ரெஸ்ஸிங் டேபிள் பத்தவே பத்தாது. ஸ்டில் நான் வந்து நிறைய எம்டிஸ் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ்லாம் எம்டிசி அவ்வளோ வச்சுருந்தேன். அதை வச்சு கண்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஃபஸ்ட்டு வேண்டாம் அதை தூக்கி போட்டுருங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வேணும்னு சொன்னேன். ஸோ கன்ஃபியூஷனில் அது மிஸ் ஆகிடுச்சு. அவங்க தூக்கி போட்டுகிட்டே வந்துட்டாங்க. ஸோ இட்ஸ் ஓகே, இருக்கிறத மட்டும் அரேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னு தான் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் இந்த பாக்ஸ் ஃபுல் ஐட்டம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வைக்க வேண்டிய ஐட்டம்ஸ் தான். ஜுவல்லரி, அதுக்கப்புறம் என்னோடய ஹேர் ஸ்ட்ரைட்னர், இது எல்லாமே இந்த டப்பாவில் தான் இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் பொறுமையாக அடுக்கிட்டு இருந்தேன். அண்ட் பெங்களூர் போய் ஒரு 3 மந்த்ஸ் ஆனதுனால எங்கே எது வச்சுருந்தேன் அப்படின்னு ஞாபகமே இல்லை. ஸோ ஃபுல்லாக வந்து நான் ஃபர்ஸ்ட்லேருந்து இப்போ என்ன தோணுதோ இப்போ இருக்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருந்தேன். அண்ட் சாரி அபவுட் த ஆங்கிள். ஆக்சுவலாக ஆங்கிள் பற்றி ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, எப்படி நீங்கள் வந்து வீடியோக்கு ஆங்கிள் செட் பண்ணுறீங்க அப்படின்னு. பட் இப்போ பாருங்கள், ஒரு ஆங்கிளே ப்ராப்பராக இல்லை. ஏன்னா நான் வந்து என்னோடய குட்டி ட்ரைபாடில் தான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அது வந்து வேறு எது மேலேயாவது வச்சா சாஞ்சிருது. அண்ட் கீழே வந்து ஒரு ஹைட் வந்து சின்ன ஹைட் தான் நிற்கும் அது. ஸோ அதனால் என்னால் டில்ட் பண்ணி எடுத்தாலும் ஆங்கிள் நல்லா இல்லை. அதனால சரி எவ்வளோ கவர் ஆகட்டும் நான் அப்படியே வச்சுட்டேன். நெக்ஸ்ட் விலாக்லேருந்து என்னோடய ஓல்டு ட்ரைபாடுக்கு மாறிடுவேன். ஸோ இந்த வீடியோவில் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆங்கிள் பற்றி சொல்லணும் அப்படின்னா எனக்கு வந்து எந்த ஆங்கிள் பெஸ்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு செட் பண்ணுவேன். அண்ட் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் ட்ரை பண்ணுவேன். ஸோ ஒரே இடத்துல இப்போ நான் இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் தான் ஆர்கனைஸ் பண்ணிட்டுருக்கேன். பட் இதுக்கே ஒரு 2-3 ஆங்கிள் நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆங்கிள் காமிப்பேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஆங்கிள் காமிப்பேன். அண்ட் உங்களுக்கு வந்து ஃபேஸ் தெரிய வேண்டாம் அப்படின்னா இந்த ஆங்கிள் கரெக்டாக இருக்கும். பட் ஃபேஸ் தெரியணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஆங்கிள் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். அண்ட் ரொம்ப நேரமாக நான் வந்து சாப்பிடாமே வேலை செஞ்சுட்ருந்தேன். ஏன்னா எனக்கு ஆர்கனைஸ் பண்ணி முடிக்கணும் இன்றைக்கி அப்படின்னு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து என் ஹஸ்பண்ட் போய் பூரி வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அதை வச்சு சாப்பிட்டாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு எப்போவுமே காலையில் எழுந்தோடனே பசிக்கும். பட் இன்றைக்கி என்னன்னே தெரில, இவங்க இன்னும் ஒரு 2 டேஸில் வந்து மால்தீவ்ஸ் கிளம்புறாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி கண்டிப்பாக இதெல்லாம் முடிச்சாகணும்னு சொல்லி நான் வந்து ஆர்கனைசிங்கில் காலையிலே இறங்கிட்டேன். அதனால் பெருசாக வந்து பசி எடுக்கலை அண்ட் சாப்பிட்ணுன்னு தோணலை. பட் ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஓரளவுக்கு முடிச்சதுக்கப்புறம் ஒரு தெம்பு வந்துச்சு. அப்போ தான் வந்து பசிக்கவே ஆரம்பிச்சது. அப்போ தான் வந்து ஐ ஸ்டார்டட் ஈட்டிங்.
அண்ட் ரொம்ப நாள் கழித்து எங்களோட மீ டைம் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எப்போவுமே நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது ஒன்றா இந்த மாதிரி சோஃபாவில் உட்காந்து டிவியில் எதையாவது போட்டுட்டு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே சாப்பிடுவோம். ஸோ ஃபைனலி எங்களோட டைம் கிடச்சிருச்சு அப்படின்னு தான் தோணுச்சு. அண்ட் ரொம்ப நாஸ்டாலஜியாகவும் இருந்துச்சு. ஒரு 3 months வந்து இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணாததே ரொம்ப ஏதோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ எஸ், இவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குது இந்த ரூம். பட் ஸ்டில் ஐ எம் ஹாப்பி. ஏன்னா நான் வந்து என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் ஒர்க் வந்து இந்த புக் ஷெல்ஃப் அரேஞ்ச் பண்ணுறது தான். இந்த ஒரே வீடியோலேயே இவ்வளோ ஆர்கனைஸ் பண்ணுறதை காமிக்கிறது எனக்கே ஒரு மாதிரி ஓவர்வெல்மிங்காக தான் இருக்குது. பட் வேறு வழியே இல்லை எனக்கும். பட் இன்னும் கொஞ்சம் ஒர்க்ஸ்லாம் பெண்டிங்கில் இருக்குது. அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட்டு நான் எனக்கு டைம் கிடைக்கும் போது அவங்க மால்தீவ்ஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் அதெல்லாம் பண்ணணும். பட் இப்போதைக்கு மேஜராக இருக்கிறதெல்லாம் முடிச்சிடணுன்னு தான் இன்றைக்கி ஃபுல்லாக வந்து நான் இறங்கிட்டேன். அண்ட் இந்த புக் ஷெல்ஃப் வந்து பார்த்திங்கன்னா நான் அமேசான் ஆர் ஃப்ளிப்கார்ட் எதுலேருந்தோ வாங்கினேன், எனக்கு ஞாபகம் இல்லை. அவங்க முன்னாடியே வச்சுருந்தாங்க. அப்போ வந்து எனக்கு இது புக் ஷெல்ஃபாக தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது நான் கல்யாணம் ஆகி வந்ததுக்கப்புறம் இது புக் ஷெல்ஃபாக மட்டும்தான் இருந்திருக்கு. இதை வந்து நாங்கள் அந்த ரூமில் வந்து வச்சுருந்தோம், பெங்களூரில் இன்னொரு ரூமில் வச்சுருந்தோம். பட் இப்போ வந்து ரூமில் வைக்க வேண்டாம், ஏன்னா இங்கே வந்து டிவி யூனிட்டே கிடையாது. செவுத்தில் வெறும் டிவி மட்டும்தான் இருக்குது. ஸோ ரொம்ப பிளெயினாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து எங்கே வைக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ அப்பா சொன்னாங்க, இந்த புக் ஷெல்ஃப் ரொம்ப அழகாக இருக்குது, டிவி பக்கத்தில் அந்த ஸ்பேஸில் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. எனக்கும் அது நல்லாயிருக்கும்னு பட்டுச்சு. அதனால தான் அங்கேயே அடிக்கிட்டேன். அண்ட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா டிவி யூனிட்டில் நாங்கள் நிறைய ஐட்டம்ஸ் வந்து அடுக்கி வச்சுருந்தோம், அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தோம். லைக் ஷோ பீசஸ், அதுக்கப்புறம் எங்களோட ஃபோட்டோ, அப்புறம் சில டூல்ஸ் அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தோம். பட் இங்கே அதுக்கு எதுக்குமே ஸ்பேஸ் கிடையாது. அப்படிங்கிறதுனால இந்த புக் ஷெல்ஃப்லேயே வந்து நான் எல்லாத்தையுமே அடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ தான் தோணுச்சு, நிறைய ஸ்பேஸ் இருந்தால் நம்ம நிறைய வாங்கி டம்ப் பண்ணிடுறோம். பட் இப்போ ஸ்பேஸே இல்லைனா கூட இருக்கிற ஐட்டம்ஸை நம்மளால் வந்து நீட்டாக ஆர்கனைஸ் பண்ண முடியுது. ஸோ வந்து அது பாசிபிள் தான் அப்படின்னு வந்து தோணுச்சு. ஸோ எஸ், எல்லாமே ஓரளவுக்கு முடிஞ்சுது. இன்னும் கொஞ்சம் தான் பெண்டிங். அதை நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலான்னு அப்படியே வச்சாச்சு. அண்ட் வார்ட்ரோப்பில் இந்த ஒரு செக்ஷன் மட்டும் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. என்னோடய ஹேண்ட்பேக்லாம் அப்படியே போட்டு வச்சுருக்கேன். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நான் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் இப்போ கொஞ்சம் டைம் வந்து எடுத்திருக்கேன். அண்ட் நீங்கள் ஒரு ஹேங்கர் மாட்டியிருக்கேன். அது வந்து அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன். அதில் என்னோடய ஹேண்ட்பேக்ஸ்லாம் ஹேங் பண்ணிவிட்டு ஒரு சில ப்ரீமியம் ஹேண்ட்பேக்ஸ், ப்ரீமியம்னா ரொம்ப இல்லை, ஜோக் பேக்ஸ் ஒரு 2-3 வச்சுருக்கேன். அண்ட் அவங்க வந்து எனக்கு கிஃப்ட் பண்ண பேக்ஸ் எல்லாம் வந்து வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து சைடில் வந்து அடுக்கிடலாம் அப்படின்னு இருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு காமிக்கணும்னு தோணுச்சு. இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து என்னோடய ஹஸ்பண்ட் சோக்லேருந்து இந்த ஹேண்ட்பேக் வந்து கிஃப்ட் பண்ணாங்க. இது வந்து ஆக்சுவலாக நியூ லான்ச். நானே பார்த்துட்டு இருந்தேன், ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சர்ப்ரைஸாக ஆர்டர் போட்டிருக்காங்க, எனக்கு தெரியவே இல்லை. கரெக்டாக வேலண்டைன்ஸ் டேக்கு முன்னாடி நாள் வந்து இது வந்துச்சு. அது நான் அப்போவே காமிக்கணும்னு நினச்சேன். பட் வீடு ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் காமிச்சிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். ஸோ இந்த ஷெல்ஃபில் வந்து என்னோடய ஹேண்ட்பேக்ஸ்லாம் வந்து அடுக்கி வச்சுருந்தேன். ஸோ எஸ், இந்த விலாக் அவ்வளோதான். இன்னொரு விலாகில் வந்து மீட் பண்ணுறேன். இந்த விலாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. இன்னொரு விலாகில் பார்க்குறேன். பாய்.